மயிலாடுதுறை நகரில் சமீபத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு சாலைகள் மிகவும் பழுதடைந்து காணப்படுகின்றது. தங்கள் பகுதிக்கு சாலை வேண்டுமென்ற நகராட்சி கூட்டத்தில் நகராட்சி உறுப்பினர்கள் காது கிழிய கத்தியும் எதற்கும் பணம் இல்லை என்பதே நகர்மன்ற தலைவரான திமுகவைச் சேர்ந்த குண்டாமணி என்பவரின் பதிலாக இருந்து வருகிறது. ஆனால் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே பஜனை மட சந்து என்ற இடத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் செல்லும் பாதையை புதிதாக தார் சாலையாக போடுவதற்கு 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள சம்பவம் மயிலாடுதுறை மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பேருந்து நிலையத்தின் ஒரு புறத்திலிருந்து இந்த பஜனை மட சந்து வழியாக பெரிய கடை வீதி செல்லலாம். ஆனால் ஏற்கனவே குடிமகன்கள் வசதிக்காக சாலையை தகரத்தை வைத்து திமுகவினர் அடைத்து அப்பகுதியில் பார் வைத்து நடத்தி வந்தனர். இந்த நிலையில் மழைக்காலத்தில் தினந்தோறும் அந்த கடைக்கு வந்து செல்லும் ஆயிரக்கணக்கான குடிமகன்கள் வசதிக்காக புதிய சாலை அமைக்க நகர்மன்ற தலைவர் குண்டாமணி முடிவு செய்து அதற்காக மயிலாடுதுறையைச் சேர்ந்த ரங்கராஜ் என்ற தொழிலதிபர் உதவியுடன் நமக்கு நாமே திட்டத்தில் தொழிலதிபர் ரங்கராஜை 15 லட்சம் ரூபாய் பணம் கட்ட வைத்து நகராட்சியில் 15 லட்சம் ரூபாய் பணம் பெற்று புதிய சாலை அமைக்கப்படுகிறது. நெடுஞ்சாலைத்துறை பகுதியில் சாலை அமைக்க 1500 ரூபாய் மீட்டர் நீளத்திற்கு 34 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் நிலையில் 10ல் 1 மடங்கு குறைவாக உள்ள சாலைக்கு 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது மயிலாடுதுறை பகுதி பொதுமக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதில் பெருமளவு முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் என்பவரின் மருமகன் சந்தோஷ் என்பவர் சாலை போடும் ஒப்பந்ததாரர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். சமீபத்தில் தமிழக அரசின் மக்களை தேடி முதல்வர் என்ற திட்டத்திற்காக நகராட்சியில் நடைபெற்ற முகாம்களுக்கு செலவாக 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததாக செய்தி வெளியான நிலையில் தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் குண்டாமணி என்கிற செல்வராஜின் மருமகன் சாலை போட வேண்டும் என்பதற்காக 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதில் பெரும் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மயிலாடுதுறை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சி பகுதியில் பல சாலைகள் மிக மோசமாக இருக்கின்றன. குறிப்பாக நாராயணபிள்ளை தெரு, பெரிய கடை தெரு, அதுபோன்ற தெருக்களை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள்லாம் தினசரி அதிகமாக கடக்கிற அந்த சாலைகள்லாம் விட்டுட்டு ஒரு சாலையை முழுக்க அடைத்து ஒயின் ஷாப் இயங்குகின்றது. அந்த சாலையை தற்பொழுது சாலையை மிக அழகாக போடுவது என்பது மிக வேதனை அளிக்கின்றது. மக்கள் பயன்படுத்துகின்ற சாலையை போடாமல் குடிகாரர்கள் செல்கின்ற சாலையை போடுவது என்பது மிக மிக வேதனை அளிக்கின்றது. வருங்காலங்களிலாவது மக்களுடைய வரி பணத்திலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயலிலும் அது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களாக அமைய வேண்டும். அதுவும் குறிப்பாக சாலைகள் அமைப்பதிலே தனி கவனம் செலுத்த வேண்டும். வரிப்பணத்தை வீணாக்குவது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மயிலாடுதுறை நகராட்சியில் குறிப்பாக இப்படிப்பட்ட பணிகள் நடைபெறுவது மக்களுடைய கேலிக்கு இடமாகியுள்ளது. அதனை நகராட்சி நிர்வாகம் திருத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் பயனுள்ள செயல்களை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம்.